உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கல்யாண வீட்டில் போடுற இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ரொம்ப சுவையாக ஒரு இனிப்பும் காரமும் கலந்த ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஊறுகாய். அது நம்ம அதை சாப்பாடு சாப்பிடும்போது அப்படி இழுக்கும் அந்த ஊறுகாய். தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 மாங்காய் நல்லா ஒட்டு மாங்காய் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். பட்டை மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள், கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ இந்த கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். சட்டி சுடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம், கடுகு இது ரெண்டுத்தையுமே நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். அது கூட கடுகையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர வரலையும் அதை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்சியில் கொடுத்து அரைச்சிடலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இது கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க. அப்போ தான் ஒரு 2-3 நாள் இல்லை, 1 வாரம் வச்சுருந்தாலும் வீணாக போகாது. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே பட்டை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது பட்டை மிளகாயும் அதில் நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் பட்டை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை மிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதக்கிட்டு அது கூட மிளகாத்தூளை நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இந்த மாங்காயும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. சொல்ல மறந்துட்டேன். இந்த நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூள் நான் சொல்லவே இல்லை. பெருங்காயத்தூள் ஒரு 1 ஸ்பூனு நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளை நான் மறந்துட்டேன் சொல்ல. பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அதை அதில் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க வெந்தய கடுகு பொடி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு வந்துட்டு எல்லாமே 3/4 பதம் இருந்தால் போதும். இது லேசாகவே வெந்துடும். அது 3/4 பதம் இல்லை, முழுசாகவே வெந்துடும். இந்த எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு இந்த நேரத்தில் நாம் இந்த சர்க்கரை அதில் கொட்டிக்கலாம்.
சர்க்கரை கொட்டும் போது இனிப்பு, காரம், புளிப்புன்னு அந்த சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். சர்க்கரையை கொட்டின வேகத்துக்கு இந்த மாங்காய் அப்படியே குழைய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அம்சமாக இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். கல்யாண மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீட்டில் செய்கிறது ரொம்ப மனமாக சுவையாக இருக்கக்கூடியது. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கல்யாணத்தில் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு நினைக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. இது கொஞ்சம் இனிப்பு மாங்காய் இருந்தால் இன்னும் கூடுதலாக சுவையாக இருக்கும். இந்த பெருங்காய வாசனை, அந்த வெந்தய வாசனை, இந்த ஒட்டு மாங்காயோட வாசனைன்ட்டு அம்மா அள்ளுது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி உறவுகளே.